ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டே 16 ஆஃப் 21 days ஃபேட் லாஸ் சேலஞ்ச் லோ காப்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட அப்டேட் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே டயட்டோட டிப்ஸ்லாம் இடையில கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இடையில எக்ஸசைஸும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாலோ அலாக் மாதிரி ஜம்பிங் ஜாக்ஸோட வேரியேஷன் போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஸ்குவாட் எக்ஸசைஸோட வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸ்குவாட் அப்படின்னாலே அது லோயர் பாடி கோருக்கெல்லாம் செம்ம எஃபெக்டிவான எக்ஸசைஸ். அதுலேயே 5 வேரியேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்குவாட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு எக்ஸசைஸ், அது அப்பர் பாடி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ஃபுல் பாடியுமே கவர் பண்ண மாதிரி ஆயிரும் இந்த ஒர்க் அவுட். அதனால் 2 வெயிட்டை வச்சுட்டு அப்பர் பாடிக்குள்ளே எக்ஸசைஸ், ஒரு ஸ்குவாட் பண்ணிவிட்டு அப்பர் பாடி எக்ஸசைஸ் அப்படி கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ 5 வேரியேஷன் சொன்னேன். ஒவ்வொரு வேரியேஷனும் 20 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 100 ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ ஆலாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து செய்யுங்க. 100ங்கிறதே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதுவே பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா பிரேக் எடுத்துகிட்டு 2 செட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் வார்ம் அப் இதுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செஷன் பண்ணுங்கள். செஞ்சு முடித்தோன்னே ஜென்ரல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிங்க. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்குவாட் எப்படி பண்ணணும் தெரியாதுன்னா ஷோல்டர் லெவலுக்கு கேப் வச்சுக்கோங்க. ஸ்லைட் பி ஷேப்பில் கால் வச்சுக்கோங்க. நல்ல நீயை ஃப்ரீயாக விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு நல்லா உட்காந்து எந்திக்கிறீங்க. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஃபுல்லாக டவுன் அண்ட் அப். இதுதான் ஸ்குவாட். ஓகே, ஸோ இது கூட ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், நல்லா ஃப்ரீயாக நல்ல நீ வெளியில் போட்டும் டவுன் அண்ட் அப். ஸோ இது கூட நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வெயிட் வச்சு வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 3 kgயோட வெயிட் நான் 2 வச்சுருக்கேன். ஒரு சில எக்ஸசைஸ்க்கு ஒரு வெயிட், இன்னொன்றுக்கு 2, அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்குவாட் பண்ணுங்கள். ஓவர் ஹெட் ரொட்டேஷன் 2 ஆப்போசிட் சைடில், 3 4 நல்ல பேக்கில் வரைக்கும் கொண்டு போய் ரொட்டேட், 5 6 7 8 9 10 more இருக்குது. 9 8 7 6 last 5 4 3 2 1. ரிலாக்ஸ். செகண்ட் வேரியேஷனுக்கும் ஒரு வெயிட்டே வச்சுக்கலாம். செஸ்ட்டுக்கு நேராக வெயிட்டை வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணுறீங்க, வெயிட்டை கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் ரைஸ், தென் அகெயின் செஸ்ட்டுக்கு நேராக ஸ்குவாட், வெயிட்டை கீழே வச்சு ஃப்ரண்ட் ரைஸ், ஸ்குவாட், ஃப்ரண்ட் ரைஸ், ஸ்குவாட், 5 6 7 8 9 10 more பண்ண போகிறோம். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், நல்ல செஸ்ட் ஓப்பன், 9 8 7 6 last 5 4 3 2 1. ரிலாக்ஸ். தேர்ட் வேரியேஷனுக்கு 2 வெயிட்டையுமே ஷோல்டரில் வச்சுக்கலாம். ஸ்குவாட் பண்ணுறோம். ஏஞ்சோடனே அப்படி ஓவர் ஹெட் ப்ரெஸ், ஸ்குவாட், ப்ரெஸ், 3 ப்ரெஸ், 4 press, 5 press, 6 press,
7, press, 8, press, 9, 10, press, 10 more, 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். அடுத்த வேரியேஷனுக்கும் ஒரே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு ஷோல்டரில் பிடிக்கிறீங்க, ஸ்குவாட், அடுத்த ஷோல்டருக்கு ஷிஃப்ட், ஸ்குவாட், ஷிஃப்ட், 3, ஷிஃப்ட், 4, ஷிஃப்ட், 5, ஷிஃப்ட், 6, ஷிஃப்ட், 7, shift, 8, 9, 10, 10 more, 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக 5th வேரியேஷனில் அப்பர் பாடிக்குள்ளே என்ன வேரியேஷனை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 வெயிட்டையுமே ஷோல்டரில் வச்சுப்போம். டவுன் அப் ஸ்குவாட் பண்ணுறீங்க, ஒரு வெயிட்டை கீழே கொண்டு போய் டயகனலாக ஃப்ளை, தென் அது மேலே டவுன் அப், வெயிட் கீழே டயகனல் ஃப்ளை, அப், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 more, 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் எஃபெக்டிவான செஷனாக இருந்தது. நீங்களுமே பாஸ் பண்ணி முடியலைன்னா கூட இடையில பாஸ் பண்ணி 20 ரெப்ஸ்க்கு பதிலாக ஒரு 10 ரெப்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 3 kgக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி அடிச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி இது தான். வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபாலோ அலாங் மாதிரி செஞ்சு காமிச்சாச்சு. இன்றைக்கி மீது என்ன சாப்பிட்டேன், என்ன வெயிட்டுங்கிறதையும் இது கூட அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் மாமனாரோட 4வது நினைவு நாள். அதனால் சிம்பிளாக தான் இட்லி, வடை இது மாதிரியெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக எடுத்துக்கோன்னு அத்தை சொன்னனால ஒரு சின்ன வடையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கப் ஆஃப்
பப்பாயா எடுத்துக்கிட்டேன். அதனால் க்ரீம் காஃபி கூட அவாய்ட் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு பன்னீர் போர்ஷன் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. நல்ல காய்கறிகளில் கோவக்காய் நிறைய எடுத்துக்கிட்டேன். குக்கும்பர் எப்பவும் போல் ஒரு வெள்ளரிக்காய் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் கூட நைட்டு பசிச்சுன்னா இதே பன்னீரோட போர்ஷன் கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ அதையே நான் சாப்பிட்டுக்கலான்னு பிளானில் இருக்கேன் பசிச்சுன்னா. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54, ஐ திங்க் 200 கிராம் குறைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க அப்டேட். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட்.